ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு பாக்ஸ் ஆஃபீஸ். ஒவ்வொரு வீக் ரிலீஸ் ஆகக்கூடிய படங்களுடைய குயிக் ரிவ்யூ தான் நம்மளுடைய பாக்ஸ் ஆஃபீஸில் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வகையில் இந்த வீக் ரிலீஸ் ஆகக்கூடிய படங்களுடைய குயிக் ரிவ்யூ பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்மளுடைய பாக்ஸ் ஆஃபீஸ்ல பார்க்க போகிற திரைப்படம் சட்டென்று மாறுது வானிலை. ஜெயுடைய நடிப்பில் வெளிவந்திருக்கக்கூடிய திரைப்படம் தான் சட்டென்று மாறுது வானிலை. இந்த படத்தில் முக்கியமான கதாபாத்திரத்தில் ஜெயோட சேர்ந்து மீனாட்சி கோவிந்தராஜன் நடிச்சிருக்காங்க, யோகி பாபு, ஆதித்யா, கதர், கருடன் மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. படத்தை வந்து டைரக்ட் பண்ணியிருக்காங்க பாபு விஜய். படத்தினுடைய சினிமாட்டோகிராஃபர் ரிச்சர்ட் நாதன், படத்தினுடைய மியூசிக் டைரக்டர் கோபாலகிருஷ்ணன், படத்தினுடைய எடிட்டர் டார்லிங் ரிச்சர்ட்சன். படத்தினுடைய ஒன்லைன் ஸ்டோரி பற்றி சொல்லணும்னா, ஒரு மிடில் கிளாஸ் பையன் அவனுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லாமே ஃபேஸ் பண்ணுறான். ஒரு லவ்வில் போகிறான். அதுக்கப்புறம் அவன் லைஃப் என்ன ஆச்சு அப்படின்றது. ஸோ படத்தினுடைய லீட் ரோலில் ஜெய் அவர்கள் நடிச்சிருக்காங்க. அண்ட் அவர் வந்து ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறாங்க. அண்ட் அங்கே வந்து அவருக்கு வந்து லவ் ஏற்படுது. அந்த பொண்ணையே வந்து எப்படியாவது கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணம் பண்ணிக்கிறாரு. ஸோ நார்மலான ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் அவங்களுக்குள்ள கல்யாணத்துக்கு அப்புறமா இப்படி ஒரு லவ்வா அப்படி இப்படின்ட்டு அதுக்கப்புறம் ஒரு வில்லன் என்ட்ரி. இது வந்து என்னுடைய டெரிட்டோரியல், இதுக்குள்ளே எப்படி யாரும் வர முடியாது, நான் பிளான் பண்ணதான் நடக்கணும் போது பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் நிறைய ஒரு க்ரைம் ரிலேட்டடான சைபர் ரிலேட்டடான விஷயம்லாம் நடக்குது. அண்ட் பணத்துக்காக கடன் வாங்குறது, ஐ மீன் செலவுக்காக கடன் வாங்குறது அப்படின்லாம் வந்து ஒரு சில விஷயங்கள் நடக்குது. கடைசியாக ஜெய் வந்து இந்த கடனால் என்ன ஆனார் அண்ட் காசு கொடுக்க முடியாமல் என்ன மாதிரியான பிரச்சனையில் சிக்கினார் அண்ட் அவர் என்னெல்லாம் பண்ணார், அவங்களுடைய லைஃப் எப்படி சேஞ்ச் ஆச்சு அப்படின்றது தான் படத்தினுடைய மீதி கதை. அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஜெய் ஒரு பக்கம் நெகட்டிவா இல்லை பாசிட்டிவா என்ன ஷேடு அப்படின்றத நம்மளுக்கு வந்து ஒரு மாதிரி நல்லாவே கொடுத்துருப்பாங்க. அண்ட் படத்தில் வந்து பார்த்திங்கன்னா மீனாட்சி அவங்களோட ரோல் நல்லாவே பண்ணியிருக்காங்க. யோகி பாபு, அஃப்கோர்ஸ் யோகி பாபு அண்ட் ஆதித்யா கதருடைய காம்போ நல்லாவே ஒர்க் அவுட் ஆகிருக்குது. இது இல்லாமல் வில்லனுடைய போர்ஷனை ரொம்பவே ஒரு டெரிஃபிக்கான ஒரு அழகான ஒரு லைவ்லியான போர்ஷனாக பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் படத்தினுடைய பிக்சரைசேஷன் அழகாகவே கொடுத்துருக்கிறார் படத்தினுடைய சினிமாட்டோகிராஃபர். எடிட்டர் அவருடைய வேலையை கரெக்டாக பண்ணியிருக்கிறாரு. இது இல்லாமல் இந்த படத்தினுடைய மியூசிக் டைரக்டர் கோபாலகிருஷ்ணன் வந்துட்டு அவருடைய போர்ஷன், அதாவது படத்துக்கு தேவையான அந்த மியூசிக்கை கதையோடு சேர்ந்து நம்ம ட்ராவல் பண்ணுறதுக்கு கரெக்டான ஒரு மியூசிக் பாட்டும் ரொம்ப நல்லா அமைஞ்சிருக்குது. அண்ட் ஓவராலாக ஜெய் வந்து இதுக்கு முன்னாடியும் இந்த மாதிரியான ஒரு ஷேடில் ஒரு படம் வந்து பண்ணியிருக்காங்க. டோட்டலி நெகட்டிவ் ரோல்லையே வந்து ஒரு படமும் பண்ணியிருக்காங்க. பட் இதில் வந்து இருக்கக்கூடிய சேஞ்சஸ், அதில் என்ன மாதிரியான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ஜெய் வந்து கொடுத்துருக்குறாரு அப்படின்றது. ஏன்னா ரீசன்ட் டேஸில் ஒரு காமெடி ஜேர்னரில் இருக்கக்கூடிய படங்கள் ஜெய்க்கு ஈஸியாக கை கொடுத்து தூக்கி விடுற மாதிரி இருக்கும். கொஞ்சம் வேறு ஜேர்னர்லலாம் அவர் ட்ரை பண்ணார்னா அது அந்தளவுக்கு ஒர்க் அவுட் ஆகாமே இருந்தது. பட் இந்த படம் வந்து அந்த இதுவெல்லாம் அப்படியே எல்லாம் பண்ணிவிட்டு இது அவருக்கு ஒரு அடுத்த கட்டத்துக்கு போகிற படமாக அமையும். அவருடைய ஆக்டிங் வைஸ் ரொம்பவே நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ ரொம்பவே எதிர்பார்க்க முடியாத ட்விஸ்ட் அண்ட் டர்னோட வெளியே வந்திருக்கக்கூடிய படம் தான் இந்த சட்டென்று மாறுது வானிலை. படம் வந்து தியேட்டரில் ரிலீஸ் ஆகிருக்கு, போய் பாருங்கள்.